ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா முருங்கைப்பூ தான் 2 எக்கு வச்சு செய்ய போகிறேன். முருங்கைப்பூவில் எக்கு போட்டு செஞ்சால் அந்த நாங்கள் இப்போ எக்கு வரட்டி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குமாம்மா. அதை ட்ரை பண்ண போகிறேன். அதனால் எக்கு நம்ம எப்படி உடச்சி ஊற்றி செய்வோமோ அதே மாதிரி தான். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ட்ரா வாழைப்பூவை மட்டும் சேர்த்திக்கலாம். பாத்திரத்தை வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். நல்லா கடலைப்பருப்பாக போட்டுக்கோங்க. அப்படி போட்டால் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. அப்புறம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நான் 2ம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் போட்டாலும் சரி, நான் வரமிளகாய் தான் போட்டிருக்கேன். வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கலர் நல்லா மாறணும். பார்த்திங்கன்னா அப்படியே அந்த எக்கு நம்ம உடச்சி ஊற்றி வறுத்தா எப்படி இருக்கும் அந்த கலரில் பூவே மாறிடும். அந்தளவுக்கு நீங்கள் நல்லா லைட்டாக வேணால் தண்ணி தெளிச்சுக்கோங்க, ஆனால் தேவையில்லை. நீங்கள் அப்படியே வதக்கி லைட்டாக மூடி வச்சிங்கன்னா எதுவும் ஆகாது. 2 எக்கை உடச்சி ஊற்றி செஞ்சு நல்லா வதக்கிட்டே இருங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை